வணக்கம் சார். ஐயா, உங்களை கையில் கோவக்காய் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். சொல்லுங்கள் ஐயா, கோவக்காயிலேருந்து மருத்துவ தகவல் என்ன மக்களுக்கு சொல்ல போகிறீங்க? இந்த கோவக்காயை தினம் ஒரு 5 காய் சாப்பிட்டு வரும்பொழுது பச்சையாக மென்று சாப்பிட்லாம். என்ன ஆகுன்னு கேட்டால் உடம்பில் ஏற்படுகின்ற அந்த வெண்புள்ளிகளை மாற்றும். வெண்குஷ்டத்தை மாற்றும். வாய் சம்மந்தப்பட்ட புண்களை ஆற்றும். அப்படி ஒரு சிறந்த மூலிகை கோவைக்காய். ஆமாம், இந்த பழம் சாப்பிடும்போது இதயத்துக்கு நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இலை இருக்குல்ல, இந்த இலைகளை ஒரு 100 கிராம் அளவு சேகரித்து நம்ம சாமை அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியில் போட்டு அதை வேக வச்சுட்டு இந்த இலையை கட் பண்ணி போட்டு அதில் வேக வச்சு அல்சர் இருக்கிறவங்க ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அல்சர் பூர்ணமாக குணமாகும். வாவ், சூப்பர். ஆமாம், இதை சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டு காமிங்க. பாருங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். இது சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற கழிவுகளும் வெளியேறும் ஐயா? ஆமாம், உடம்பு கழிவுகள் வெளியேறும். வாய்ப்புண்கள் ஆறும், வயிற்று புண்கள் ஆறும். வெண்புள்ளிகளுக்கு சிறந்தது. வெண்புள்ளி இருக்கிறவங்க தினம் 5 காய் பச்சையாக மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா வெண்புள்ளி சீக்கிரத்தில் மாறும். இது அப்படியே சாப்பிட்ருவீங்களா? அப்படியே சாப்பிட்றலாம். ஐயா, இந்த சோரியாசிஸ் உள்ளவங்களுக்கும் இது நல்லா கேட்குதுன்றாங்க. நிச்சயமாக சோரியாசிஸ் உள்ளவங்க சாப்பிடலாம். இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே. இது வந்து கொஞ்சம் உயர்ந்த ரகம். அதாவது வந்து பன்னீர் கோவக்காய். இது பன்னீர் கோவக்காய். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேலியில் இருக்கிறது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதை சமைச்சு சாப்பிட்லாம். கடையில் விற்கிறது அப்படியே வாங்கி பச்சையாக சாப்பிடலாம். ஏன் நேர்களே, கோவக்காயின் மருத்துவ தகவல் பார்த்துருப்பீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.